ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் நேற்று என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் அவர்கள் வந்து ரஜினி சாரை மீட் பண்ணி பேசியிருக்காரு அவர் மும்பை போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னாக்கா ரவிக்குமார் சார் வந்து ஒரு கதையை சொன்னதாகவும் அதுக்கு வந்து ரஜினி சாருக்கு ரொம்பவே வந்து விருப்பம் இருந்ததாகவும் கண்டிப்பா இப்போ தர்பார் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அந்த படத்தில் எடுக்கலாம் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி அப்படி சொன்னதாக நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு லேட்டஸ்டான அதாவது இன்சைட் த இண்டஸ்ட்ரி ரொம்பவே வந்து ட்ரஸ்டபிள் ஒரு சோர்ஸ் அவங்க கிட்ட கிடைச்ச ஒரு லேட்டஸ்டான நியூஸ் இதுதான். ஸோ ரவிக்குமார் சார் அப்படி ஒரு விஷயம் வந்து பேசவே இல்லை ரஜினி சார் கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, அப்போ எதுக்கு திடீர்னு வந்து ரவிக்குமார் சார் வந்து போய் மீட் பண்ண ரஜினி சார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது படையப்பா படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷங்கள் ஆகுது. ஸோ அந்த 20 வருஷத்தோட கொண்டாட்டத்தின் அதனுடைய ஒரு பகுதியாக தான் வந்து நேத்திக்கு ரவிக்குமார் சார் மரியாதை நிமித்தமா போய் பேசியிருக்காரு ரஜினி சார் கிட்ட. ஸோ நேத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த பாஸ்ட் மெமரிஸை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அந்த படையப்பா அந்த ஷூட்டிங் எடுத்த காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 வருஷத்தோட கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தான் நேற்று நடந்திருக்கு இந்த மீட்டிங். ஸோ யாரும் வந்து இது தேவையில்லாமல் சித்தரிச்சு பேச வேண்டாம். ரஜினி சார் அப்படி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்கல ரவிக்குமார் சாருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து படையப்பா செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க ஆன்லைன் சோஷியல் மீடியாவில். ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ வந்து அதெல்லாம் ஃபேக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். நேத்திக்கு காலையில நம்ம தர்பார் படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்தது. 24 மணி நேரத்துல ஒரு மாசான ஒரு சாதனை செஞ்சிருக்கு. என்னன்னா ட்விட்டர் பக்கத்துல லைகா நிறுவனத்தோட அந்த அபிஷியல் ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ 5000 பேருக்கு மேல அதை ரீட்வீட் செஞ்சிருக்காங்க அந்த போஸ்டரை. அதே மாதிரி 22,000 பேருக்கு மேல அதை லைக் செஞ்சிருக்காங்க. இது ஒரு மாசான ஒரு ரெக்கார்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நார்மல் டேல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக் டைம் இல்லாத ஒரு நேரத்துல ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு போஸ்டருக்கு 24 ஹவர்ஸ்ல ஒரு மாசான ஒரு வரவேற்பு பெற்றிருக்குனாக்கா அது ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும்ன்றது நிரூபிச்சு காட்டிருக்காரு. ஸோ இன்னையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. பட பூஜை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெகுவே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா நடந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த பொங்கலுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க. ஸோ அதே போல ரஜினி சார் அடுத்தது யாரோட டைரக்ஷன் நடிச்சா நல்லா இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைன்அப்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பெருசா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் முருகதாஸ் கூட வந்து இணைவாரு ரஜினி சார் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வினோத் கூட இணைவாருன்றாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு, அடுத்து ராஜமௌலின்றாங்க, சங்கர் சார் கூட இன்னொரு படம் சிவாஜி மீர் படம் பண்ணுவாருன்றாங்க. ஸோ லைன் அப் அப்படியே பெருசா போயினே இருக்கு அந்த லிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரவிக்குமார் சொல்லிட்டு மறுபடியும் ரூமர்ஸ் கிளம்பி இருக்கு. ஸோ யார் கூட அடுத்தது ரஜினி சார் ஒரு படம் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.